ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பகோணத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தேதியூருங்கிற ஒரு அழகான கிராமத்தை பார்க்க போகிறோம். கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் வழியாக அரசலாற்றங்கரையை ஒட்டி பச்சை பசேல் என்று இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே இந்த ஊருக்கு செல்லலாம். எங்களது பூர்வீக கிராமமான இந்த ஊரின் முக்கிய கோவிலான பெரிய கோவில் என்றழைக்கப்படும் பிரத்யக்ஷ பரமேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அதற்கு உண்டான தொடக்க பணிகள் ஆரம்பித்து விட்டன. நாளை நடக்கவிருக்கும் பாலாலயத்திற்கு இன்று கணபதி ஹோமமும் மற்ற பூஜைகளும் நடைபெறப் போகின்றன. இதோ தேதியூர் வந்துவிட்டது. பக்கத்தில்தான் கோவில். முதலில் கோவிலை பார்த்துவிட்டு பின்னர் அக்ரஹாரத்திற்கு சென்று ஒரு அழகான வீட்டை உங்களுக்கு நான் காண்பிக்கப் போகிறேன். இப்பொழுது நாம் செல்ல போகும் இந்த கோவிலின் முக்கிய தெய்வமான சுந்தர கனகாம்பிகா சமேத ஸ்ரீ பிரத்யக்ஷ பரமேஸ்வரர் இந்த ஊர் மக்கள் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருந்து வருகிறார். இதை தவிர மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஒன்றும், கரியமாணிக்க பெருமாள், வரதராஜ பெருமாள் என்று 2 பெருமாள் கோவில்களும் இந்த ஊரில் உள்ளன. இந்த கிராமத்திலிருந்து நிறைய பேர் வெளியில் சென்று விட்டாலும் தேதியூர் இறைப்பணி மன்றம் என்று ஒன்றை தொடங்கி அடிக்கடி ஊருக்கு வந்து எல்லா கோவில்களையும் ஓரளவு நன்றாக பராமரித்து வருகிறார்கள். சுவாமி அம்பாள் இருவருக்கும் அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை எல்லாம் முடிந்தவுடன் பிரகாரத்தில் இருக்கும் காலபைரவர் சந்நிதியில் கணபதி ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த கோவிலில் உள்ள காலபைரவர் மேற்கு திசையை பார்த்தபடி இருப்பதால் மிகவும் விசேஷம் என்பார்கள். அதனால் கார்த்திகை மாதம் அஷ்டமி அன்று காலாஷ்டமி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். எனது கணவரின் பெற்றோர்கள்தான் தற்போது இந்த கிராமத்தின் மூத்த குடிமக்கள் என்பதால் அவர்கள்தான் சங்கல்பம் செய்து கொண்டு கணபதி ஹோமத்தை நல்லபடியாக தொடங்கி வைத்தனர். இங்கு ஹோமம் மற்ற பூஜை எல்லாம் நடந்து கொண்டிருக்கட்டும், நாம் சற்று அக்ரஹாரத்திற்குள் சென்று பார்த்துவிட்டு வருவோமே. என் பேரன் அர்ஜுனுக்கும் இப்பொழுது சாதம் ஊட்டி தூங்க பண்ணும் நேரம் வந்துவிட்டதால் எல்லோருமாக கிளம்பி அக்ரஹாரத்திற்குள் சென்றோம். இந்த கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் இருந்தாலும் இப்பொழுது 10 குடும்பங்கள் தான் இங்கு வசித்து வருகின்றனர். இந்த உறவினர் வீட்டில்தான் இந்த கோவிலுக்கு வருபவர்கள் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டு வருகின்றது. இந்த கிராமங்களின் தனித்துவமே இதுதான். எப்பொழுது யார் வந்தாலும் முகத்தில் புன்சிரிப்போடு வரவேற்று உபசரிப்பதில் இவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆஹா, அழகான கூடம் குளுமையாக இருக்கிறது. ஆடுவதற்கு ஊஞ்சல் வேறு. அர்ஜுன் விளையாடவும் தாராளமாக இடம் உள்ளது. அவனை குஷிப்படுத்த வேறென்ன வேண்டும்? அதனால் நாம் நிதானமாக வீட்டை சுற்றி பார்க்கலாம். இதோ பூஜை அலமாரி பொதுவாக சமையலறை பக்கத்தில் கூடத்தில் இருக்கும். பழங்காலத்து படங்கள், வீட்டின் மூத்தவர்களின் போட்டோக்கள், கேலண்டர் போன்றவற்றை இதுபோல் கூடத்தில் மாட்டி வைத்திருப்பார்கள். இதோ கோவிலிலிருந்து பூஜை முடிந்து ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கின்றனர். இதோ அர்ஜுன் ஜாலியாக விளையாட தொடங்கிவிட்டான். நாம் கொஞ்சம் வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு வருவோம். எனது முந்தைய வீடியோக்களை பார்த்தவர்களுக்கு தெரியும், இது கூடம், தாழ்வாரம், மித்தம். மித்தத்தில் இரும்பு கம்பி போட்டு மேலே கூரையும் போட்டுள்ளதால் வீடு நன்கு குளுமையாக உள்ளது. வீடு முழுக்க மொசைக் தரை போட்டிருக்கிறார்கள். இது போன்ற மொசைக் போடுவதற்கு இப்பொழுதெல்லாம் ஆளே கிடைக்கவில்லை. இங்கு 2ஆங்கட்டில் பாத்திரம் தைத்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சமையல் ரூமுக்கு சென்று என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். ஆஹா, காஃபி போட்டு கொண்டிருக்கிறார்கள். வாசனை மூக்கை துளைக்கிறது. இவர் இப்பொழுது வசிப்பது பெங்களூரில் என்பதால் கும்பகோணம் மோகன் காஃபியா இல்லை பெங்களூரிலிருந்து கோத்தாசா என்று கேட்க வேண்டும். இப்படி மணக்க மணக்க காஃபி கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா என்ன? இந்த ஸ்டோர் ரூமை நாங்கள் உள்ளுக்குள் என்போம். சிலர் உக்ரான உள் என்றும் சொல்கிறார்கள். இங்கு சமையலறையிலிருந்தே பின்கட்டுக்கு செல்லும் வழி உள்ளது. போய் பார்ப்போம். எல்லா இடங்களிலும் பாதுகாப்பிற்காக இரும்பு கம்பி போட்டு அழகாக மூடியிருக்கிறார்கள். பெங்களூரில் இருந்தாலும் எல்லா விசேஷங்களுக்கும் அடிக்கடி ஊருக்கு வந்துவிடுவதால் எல்லா வசதிகளும் இங்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது 3ஆம் கட்டு. இங்கேயே நவீன வசதிகளுடன் பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இங்குதான் பாத்திரம் அலம்புவது, துணி உணர்த்துவது எல்லாம் வழக்கம். இதோ பாருங்கள், இங்கு தாழ்வாரத்தில் 2 அடுப்பு உள்ளது. நாள்கிழமைகளில் அதிகப்படி சமையலுக்கு வெந்நீர் போட்டுக் கொள்வதற்கு எல்லாம் இந்த அடுப்பு உபயோகப்படுத்தப்படும். இதற்கு கீழும் கோலம் போட்டிருக்கிறார்கள் பாருங்கள். இங்கிருந்து வலது பக்கம் திரும்பினால் அங்கே என்ன ஒரு கதவு? போய் பார்க்கலாமா? ஒரு காலத்தில் இந்த கிராமத்தினர் அனைவருக்குமே விவசாயம் தொழிலாக இருந்ததால் வீட்டை ஒட்டினார் போல் பக்கத்தில் திறந்த வெளி களம் ஒன்றை கட்டிக்கொள்வார்கள். அறுவடைக்கு பின் நெல் தானியங்களை எல்லாம் காய வைப்பதற்கு, மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு இந்த இடம் உபயோகப்படுத்தப்படும். வாருங்கள், இப்போது நாம் பின்கட்டுக்கு சென்று பார்க்கலாம். இன்னமும் பழங்காலத்து அம்மி, கல்லூரல் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவ்வப்போதுதான் வந்து போய் கொண்டிருந்தாலும் வீடை மிகவும் சுத்தமாக பராமரித்து வருகிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சுத்தமான தண்ணீர் இறைத்து கொள்ள கிணறும் உள்ளது இங்கே. இப்போது நாம் பார்ப்பது மாட்டுக்கொட்டகாய், மாட்டுக்கொட்டில் என்றும் சொல்வார்கள். ஒரு காலத்தில் இங்கு 4-5 மாடுகள் இருக்கும்.
மாட்டிலிருந்து கறந்த பாலைத்தான் குடித்து கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள் நம் முன்னோர்கள். இதுதான் பின்னால் உள்ள தோட்டம். நிறைய தென்னை மரங்கள் வைத்திருக்கிறார்கள். எல்லா இடங்களுமே மிகவும் சுத்தமாக உள்ளது. திரும்ப வீட்டிற்குள் செல்லலாம். மாட்டுக்கொட்டிலை பார்த்தால் என்ன தோன்றுகிறது? எப்பொழுதோ கறந்த பாலை எப்படியோ காய்ச்சி அதை ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் அடைத்து அதைத்தான் நாம் குடித்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற கிராமத்து வீடுகள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு சுகாதாரமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதற்கு ஏற்றாற்போல் கட்டப்பட்டுள்ளது. கால்வீசி நடக்கும்படியான நல்ல நீள அகலமான வீடுகள், நல்ல காற்றோட்டம், வெளிச்சம், குளுமை, இப்படி எந்த வசதிக்கும் இங்கு குறைவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இதோ பாருங்கள், பாத்திரத்தை எத்தனை அழகாக அலம்பி கவுத்து வைத்திருக்கிறார்கள். நன்கு தண்ணீர் வடிந்தவுடன் கொண்டு நேராக கிச்சனில் வைத்து விடலாம். நன்றாக கொல்லையோடு வாசல் வீட்டை சுற்றி பார்த்து விட்டோம். கூடத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போமா? இந்த மித்தத்தை நோக்கி வரும்போதே ஒரு இதமான காற்று நம்மை வருடி நம்மை குளுமைப்படுத்துகிறது. என்னது இங்கு ஒரே சிரிப்பு சத்தமாக உள்ளது? தன்னை எல்லோரும் சூழ்ந்திருக்க அர்ஜுன் ஜாலியாக விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து எல்லோரும் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்று ஜாலியாக விளையாடி கொண்டிருந்தால் சாப்பிடுவதற்கு அர்ஜுன் ஏன் தகராறு செய்ய போகிறான்? அந்த காலத்து மொசைக் தரை நன்றாக ஜில்லென்று இருப்பதால் கீழே விழுந்து இஷ்டத்திற்கு புரண்டு கொண்டிருக்கிறான். அர்ஜுன் சாப்பிட்டவுடன் நாங்களும் சாப்பிட்டு விட்டு பக்கத்தில் இருக்கும் இன்னொரு உறவினர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அதிகம் பரிச்சயம் இல்லாவிட்டாலும் எப்போதோ ஒரு முறைதான் இங்கெல்லாம் வந்தாலும் இவர்களெல்லாம் எத்தனை ஆசையாக இருக்கிறார்கள் நம்மிடம். அனைவரும் அவ்வளவு சுவாதீனமாக பழகுகின்றார்கள். இன்னொரு முறை கிச்சனுக்கு போய் எட்டி பார்த்து விட்டு வருகிறேன். எத்தனை தான் மாடுலர் கிச்சன் எல்லாம் வந்துவிட்டாலும் இது போன்று தாராளமாக வசதியாக கிச்சன் நகரங்களில் அமைவது கஷ்டம்தான். ஊருக்கு கிளம்ப வேண்டியவர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக சாப்பிட்டு விட்டார்கள். கிராமத்து சமையல் ருசியை கேட்கவே வேண்டாம், அமிர்தம் போல் இருந்தது. இங்கிருந்து கிளம்பும் முன் இந்த வீட்டை இன்னொரு முறை நன்றாக பார்த்து விடலாம். இனிமேல் கும்பாபிஷேகத்தின் போதுதான் இந்த ஊருக்கு வருவோம். இது போன்று வசதியாக தாராளமாக உள்ள வீடுகளை விட்டுவிட்டு நாம் பிளாட்டில் அடைந்து கிடப்பது வருத்தமாக தான் உள்ளது இல்லையா? இதோ ரேழியை தாண்டி வாசலுக்கு போய் இந்த அழகான திண்ணையில் சற்று நேரம் உட்கார்ந்து இலைப்பாரி விட்டு செல்லலாம். அந்த காலத்து ரெட் ஆக்சைடு சிமெண்ட் தரை பல பலவென்று முகம் பார்க்கலாம் போல் இருக்கிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு ரொம்ப அழகா இருந்தது இல்லையா? இந்த வீட்டிலிருந்து ஒரு வீடு தள்ளி அடுத்த வீடு எங்களது சின்ன தாத்தா வீடு. இப்பொழுது நாம் அங்குதான் போகப் போகிறோம். எனது அடுத்த வீடியோவில் அந்த வீட்டை தான் பார்க்க போகிறீர்கள். ஒரு கலைக்கூடம் போல் இருக்கும் வீடு அது. தவறாமல் பாருங்கள். விரைவில் சந்திப்போம். பாய்.